சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. ரொம்ப டல்லா இருக்க மாதிரி தெரியுது. நல்லா இருக்கீங்க? இல்ல அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. சினிமா நிலவரமா எப்படி இருக்கு? சினிமா பத்தி நீங்க பேட்டி கொடுத்து ரொம்ப நாளா ஆயிப்போச்சு. எப்படி இருக்கு சினிமா? சினிமா ஜான் நேரம் முளம் செருக்குது சார். அப்படின்னு என்ன சார் அர்த்தம்? ஜான் நேரம் முளம் செருக்கு தெரியாத உங்களுக்கு? ஒரு ஜான் ஏறின்னு வச்சுங்க, முக்கால் முளம் செருக்கி விழுவுறதுதான் ஜான் நேரம் முளம் செருக்கிறது. சறுக்கி விழுவுறதுதான் ஜான் ஏறது. சங்கங்கள்லாம் உங்களுக்கு எந்த உதவி செய்யலையா? இல்ல சார், சங்கங்கள்லாம் எதுவும் உதவி செய்யலையா? சங்கங்கள் எதுவும் உதவி செய்ய மாட்டாங்க சார். மீட்டிங் போட்டு ஸ்டார் ஹோட்டல்ல மீட்டிங் போட்டு வர வைப்பாங்க. வர வச்சு எல்லாம் நாங்க உங்களுக்கு சிறுபட தயாரிப்பதற்கு நான் என்று உறுதுணையா இருப்பேன், உங்க படத்துல வித்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சாயங்காலம் முடிஞ்சது எல்லாருக்கும் விருந்து இருக்கு, சாப்பிட்டு டின்னர் சாப்பிட்டு போங்க. என்னத்த வித்து கொடுத்தாங்க? ஒன்னும் வித்து கொடுக்கல. அடுத்து ஒரு மூவ் ஆயிட்டு இருக்கு சார். நான் தான் சார் டைரக்டர். சூப்பர் சூப்பர் சூப்பர். எதுக்கு அடுத்தவங்க டைரக்ஷன் பண்ண சொல்லி நீங்களே காலத்துல இருக்கீங்களா? அப்படி கிடையாது சார். நானும் என் திறமைக்கு 3 டைரக்டர் போட்டு பார்த்தேன். 3 டைரக்டர் மும்மூர்த்தியில இருக்கிறாங்க. அதுல ஒரு அம்மா 1 2 இயக்குனர்கள். எல்லாமே பிரம்மா விஷ்ணு கதை மாதிரி இருக்குது. என்னத்துக்கு நம்ம போய் திருப்பியும் அடுத்தவங்களை போய் தொங்கிக்கிட்டு அவங்களுக்கு பேமெண்ட்டை கொடுத்துக்கிட்டு நம்ம சொன்னபடியும் கேட்கவும் மாட்டாங்க. அதனால இது ஒரு என்னுடைய சொந்தம் வச்சு ஒரு கதையை ரெடி பண்ணி எடுத்து. ஆமா சார். கதை கிட்டத்தட்ட ஒரு மாசம் கசக்கி புளிங்க அப்படி கொடுங்க சார். கதையை சார். நிறைய பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்கு. படம் எப்படி எவ்வளவு எடுத்திருக்கீங்க? போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிய போகுது சார். படம் எடுத்துட்டீங்க? ஆமா சார். சூப்பர். அது ஹீரோ ரவின் மிலிட்டரி ஆபீசர் நான் தான் சார் நடிக்கிறேன். அப்புறம் 4 தீவிரவாதிகள் நக்சலைட் பசங்க. படத்துல ஹீரோயினி கேரக்டர் இல்ல. ஒரு இருக்காங்க சார், ஹீரோயினி இருக்கிறாங்க. ஒண்ணுதான் சார். இன்னொரு ஹீரோயினை போட்டு ஏதாவது குத்துப்பாட்டு அந்த மாதிரி ஏதாவது ஒரு பாட்டை வைங்க சார். வைக்கலாம் சார். மக்கள் கூட்டம் கூட்டமா தேட்டருக்கு வருவாங்க. இது கிரைம் மாதிரி சார். கிரைம் கிரைம்ங்கிறதுனால அவ்வளவா அதுல லவ் சாங்கு அதெல்லாம் அப்படி. ஜோடி இருக்காங்களா இல்லையா? எனக்கு ஒரு பேர் இருக்கிறாங்க சார். ஒண்ணுதானா? நான் சார் ஒரு 2 3 ஜோடியை போட்டு நீங்க ஒரு ஏதாவது பாட்டுக்கு ஆடலாம்ல சார்? நான் சார் சார் கதைக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம இப்போ வர ஹீரோலாம் அவங்க பாட்டு 4 பாட்டு வைங்க 5 பைக் வைங்கன்னா சொல்றாங்களே தவிர யார் சார் கதை கேட்கிறா? சொல்லுங்க பார்க்கலாம். சொல்றாங்க சார். கதை கேட்டு நடிக்கிறாங்களா ஹீரோ? அதனாலதான் சார் படம் ஓட மாட்டேங்குது. படம் ஓட மாட்டேங்குது நீங்களே ஒத்துக்கிறீங்க? ஆமா சார். இப்போ நீங்க சொல்ற 3 நாள் தான் சார் ஓடுது. இல்ல வெள்ளிக்கிழமை போட ஞாயிற்றுக்கிழமை அந்த படம் இருக்கான்னு டவுட்டா இருக்கு. வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் ஓடுது. ஆமா ரிலீஸ் பண்ணாங்கன்னா 4 நாள் ஓடுது. இப்ப இதெல்லாம் இந்த தப்பெல்லாம் திருத்தம்னா என்ன சார் செய்யணும் தயாரிப்பாளர்கள்? சார் முதல்ல சங்கங்கள்லாம் ஒண்ணு சேரணும் சார். அந்த சங்கங்கள் சேர்ந்து அவங்க எல்லாம் ஒரு லா ஆர்டர் போகணும். அது இந்த வாரம் இத்தனை படம் தான் ரிலீஸ். இந்த படத்தை கண்டிப்பா ஒரு வாரம் தியேட்டர்ல கம்பல்சரி ஓட்டி ஆகணும். விஷால் அவர்கள் தலைவரா இருக்கும்போது கொண்டு வந்த அந்த நடைமுறையை கொண்டு வரீங்க? ஆமா சார். இப்ப என்ன பண்றாங்கன்னா, ஆமா அதை முன்கூட்டியே கொடுத்து இப்ப எம்ப்ளாய்மெண்ட் வரிசையா பதிவு பண்ணி வேலைக்கு கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி சென்சார் சர்டிஃபிகேட் வேணும் இவங்க கிட்ட கொடுத்துடணும். இவங்களா பார்த்து இந்த வாரம் இத்தனை படம் நீங்க போடுங்க அப்படின்னா. பெரிய நட்சத்திர படங்கள் விஜய் அஜித் படங்கள்லாம் ஃபெஸ்டிவலுக்கு வந்தா போதும்? அப்படி கிடையாது. எப்ப எடுத்து முடியுமோ அப்ப ரிலீஸ் பண்ணா போதும். இல்ல அவங்க படம்லாம் விநாயகர் சதுர்த்தி, பூஜை, சரஸ்வதி பூஜை, தீபாவளி. அதாவது ஒரு எப்பயுமே பெரிய ஸ்டார்னா வருஷம் 365 நாள் ரஜினிகாந்த், கமல், விஜய், அஜித் படம் மட்டும் போட்டா மத்த நடிகர்களுடைய சிச்சுவேஷன் நீ கேக்குறது தானே கேக்குறீங்க. பெரிய படம் பெரிய பட்ஜெட் வைஸா பெரிய படங்கள் திருவிழா நாட்கள்ல போட்டுட்டு அதாவது ஃபெஸ்டிவல்ல போட்டுட்டு இப்ப நீங்க 2 கோடி 3 கோடி 4 கோடியில படம் எடுக்கிறீங்களா? அந்த படங்களை உங்களுக்கு தியேட்டர்ல வார வாரம் ஒதுக்கி கொடுக்கலாமேன்னு நான் சொல்ல வரேன். அந்த அர்த்தத்துல நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. தப்பாவே நான் புரிஞ்சுக்கிறேன் சார். அது ஒரு பிசினஸ் டைப், இது ஒரு பிசினஸ் டெக்னிக் தானே. இது நீங்க சொன்ன மாதிரி ஒரு வாரம் தியேட்டர்ல இருக்குன்னு சொல்லி கம்பல்சரி படம் ஓட்ட சொல்றீங்க. ஆனா திரையரங்க உரிமையாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா புதுமுகங்கள்
எல்லாருமே புதுசா இருந்து வந்தவங்க தான் உங்களுக்கே நல்லா தெரியும். புதுமுகங்கள் படங்களை பொறுத்தது தியேட்டருக்கு ஆடியன்ஸ் வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் வருது சார். அதுக்கு என்ன நீங்க என்ன விளக்கம் கொடுக்குறீங்க? ஆமா சார், இப்போ உதாரணத்துக்கு சென்னையில ஒரு ஏரியால ஒரு 10 தியேட்டர்னு வச்சுக்கோங்க. நீங்க 10 தியேட்டர்லயுமே இப்போ வந்து பெயர் சொல்ல விரும்பல, அந்த படத்தையே போட்டா எப்படி ஆடியன்ஸ் போவான்? அந்த படத்துக்கு வந்துருவான் சார். இல்ல, நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. இப்போ சென்னையில ஒரு ஏரியால 10 தியேட்டர் இருக்குது. 10 தியேட்டர்லுமே டூன்னு அதே படத்தை போட்டா ஆடியன்ஸ் எந்த தியேட்டருக்கு போவாங்க? பக்கத்துல இருக்க தியேட்டருக்கு வருவான். ஆமா, அப்ப மத்த 9 தியேட்டர் அதுக்கும் வருவாங்க சார். அதுதான் சார் நீ பண்ற தப்பு. இப்ப செங்கல்பட்டுனா அந்த ஏரியால மெயினான தியேட்டர்ல ஒரு படம் கொடுக்கணும், அடுத்து மதுராந்தகத்துக்கு ஒன்று கொடுக்கணும், உதாரணத்துக்கு சொல்றேன். அப்படி கொடுத்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து படம் ஒரு வாரத்துக்கு 2 வாரம் கூட ஓடும். இப்போ காஞ்சிபுரத்துல ஒரு தியேட்டர்ல கொடுக்கணும், ஒரு டீலக்ஸ் இல்ல கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லலாம். நான் என்ன கேட்டேன்னா, சிறிய பட்ஜெட் படங்களுக்கு மக்கள் தியேட்டருக்கு வர மாட்டேங்கிறாங்கன்னு நான் சொல்ல வரேன். அஜித், விஜய், கமல், ரஜினிகாந்த், சூர்யா, சிவகார்த்திகேயன் படத்துக்குலாம் ஓரளவுக்கு ஆடியன்ஸ் வந்துடுறாங்க. இப்போ ஒரு புதுமுகங்களுக்கு 1 கோடி 50 லட்சம் ரூபாய் பட்ஜெட்ல படம் எடுத்துட்டு போகும்போது தியேட்டருக்கு ஆடியன்ஸ் வர மாட்டேங்கிறாங்கன்னு திரையரங்க உரிமையாளர்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. நாங்க எப்படி கரண்ட் பில்லுக்கே 30 பேர் வரல, நாங்க எப்படி படம் ஓட்டுறதுன்னு கேட்கறாங்க. அதுக்கு என்ன ஏதாவது ஐடியா வச்சிருக்கீங்களா? டிக்கெட் ரேட்டை குறைக்க சொல்றீங்களா, இல்ல பாப்கார்ன் கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் குறைச்சு டிக்கெட் ரேட்டை குறைச்சு ஆடியன்ஸ் வருவாங்களா? அந்த மாதிரி ஏதாவது நீங்க ஃபீல் பண்றீங்களான்னு நான் உங்களை கேட்கறேன். அது இன்னொரு ஐடியா வேணா பண்ணலாம் சார். என்ன ஐடியா சார்? எல்லா டிக்கெட்டும் ஃப்ரீயா கொடுத்தா படம் எடுத்த ப்ரொடியூசரும் வைத்த ஈரத்தின் குட்டிக்கனா தியேட்டர் போட்டு நடத்தணும், ராமதை போட்டுட்டு தான் போகணும். என்ன செய்யலாம் சொல்லுங்க? டிக்கெட் கம்மியான தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணணும். இப்ப இந்த 50 ரூபா டிக்கெட்டு சி சென்டர், சி சென்டர் பார்த்தீங்களா, சி சென்டர் மாதிரி தியேட்டர்களை போட்டுட்டு ஏதாவது பெரிய இடம் ஒரு தியேட்டர் மட்டும் போட்டா, இப்ப 10 சி கிளாஸ்னா ஏ கிளாஸ் ஒரு 2, 10 சி கிளாஸ் டிக்கெட் ரேட் தாங்க சொல்றேன். கம்மியான தியேட்டர் இருக்குல்ல, 100 ரூபாய் கீழே இல்லையா, அந்த மாதிரி தியேட்டர்ல நிறைய படங்களை போட்டுட்டு பெரிய சென்டர்ல ஒரே ஒரு தியேட்டர் தான் போடும். அப்படி போட்டா ஏதோ ஒரு வாய்ப்பு இருக்கு. ஓட்டேரி சரவணன், சென்னையில அது ஒரு ஓட்டேரி சரவணன் தியேட்டரு, அது மாதிரி ஒரு அந்த மாதிரி டப்பா தியேட்டரு. அதுல அந்த தியேட்டர்ல போட்டவன் பூரா மண்ணை தான் தீண்டு, எவ்வளவு கலெக்ஷன் வாங்கல. ஆமா, அந்த படம் ஏமாத்திட்டானுங்க. தியேட்டர் தான் 2 தடவை போட்டு கலெக்ஷனே வரல, கொடுக்கவும் இல்லை. வாடகை இல்ல, ஷேர்ல போட்டு அது ஷேர் வரவே இல்லை. ஆடியன்ஸ் நல்லா போச்சு. இந்த மாதிரியான தியேட்டரும் இருக்குது. ஆமா, குடுக்கல மாதிரி என்னத்து பண்ணி என்ன பண்றது பாக்கலாம். என்ன சொல்றேன்னா சார், முதல்ல வந்து தயாரிப்பாளர் சங்கம், நடப்பு சங்கம், சிறுபட தயாரிப்பாளர் சங்கம், எல்லா சங்கமும் ஒட்டுக்கா சேர்ந்து ஒன்றிணைந்து எல்லாரோட இந்த சென்சார் சர்டிபிகேட் டேட்டா கிட்ட கொடுத்துடணும். அவங்களே ஒரு டேட்டா பிக்ஸ் பண்ணி அப்பதான் வந்து பிரச்சனை இல்லாம படம் ஓடும். அப்பதான் வந்து வாரத்துக்கு 10 படம் போட்டா ஓடாது சார். ஒரு 3 படம் தான் ஓடணும். ஒரு பெரிய படம் ஒண்ணு, சின்ன படம் 2 அப்படி போட்டாதான் போட்ட புடி. அதே மாதிரி தியேட்டருக்காரங்க சிறு படத்துக்கு ஏதாவது ஒரு அட்வான்ஸாவது கொடுக்கணும். ஆமா, அப்பதான் அவனும் பயந்துகிட்டு நம்ம படம் கொடுத்து ஒரு பயத்துல படத்தை போட்டுவான். மக்கள் வரமாட்டாங்கன்னு எப்படி சார் சொல்லணும்? அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும். ஆமா, சங்கத்து மூலம் ஏதோ கம்மி ரேட்ல ஜெயா டிவில, கே டிவில, சன் டிவில ஏதோ காட்டுறாங்க. ஆனா இந்த மாதிரி படத்தை காட்டுறதே இல்ல. சங்கங்கள் வந்து முயற்சி எடுத்து அதுக்கு வந்து ஒரு பிஆர்ஓ போட்டு இந்த படத்துக்கு இந்த படம் ரிலீஸ் பண்ண போறோம், அது கம்மி ரேட்ல அவங்க டிவில அவங்க நாங்க டெலிகேட் பண்றோம். தயாரிப்பாளர் சங்கத்துல நீங்க சொன்னீங்களா? தயாரிப்பாளர் சங்கத்துக்கு எங்க பேச்சு எங்க சார் எடுக்கிறோம் கேட்பாங்க. சொன்னேன், கை தட்டிட்டு சரி செய்யலாம் அவங்கம்பாங்க, அவ்வளவுதான். கை தட்டிட்டு செய்யலாங்கம்பாங்க, அவ்வளவுதான். இன்னும் செய்யறாங்க. அவங்கள கான்டாக்ட் பண்றதுதான். இப்ப போனா ஒரு தலைவர் பார்க்கவே முடியாது, செயலாளரையும் பார்க்க முடியாது. கேட்டா மீட்டிங் வாங்க, ஆண்டி அப்பா வாங்கி போறாங்கம்பாங்க.
போனா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னா உள்ள பிஸியா இருக்கிறோம்பாங்க. சந்திக்கிறேன். அதனால சந்திக்கிறதுலாம் கொஞ்சம் அது அது ஒரு மாதிரியா போகுது சார். சரி. எலெக்ஷன் அப்போ வந்து நம்ம கிட்ட எல்லாம் பேசுவாங்க, நான் செஞ்சேன் இப்ப நீங்க அடுத்த டைரக்ஷன் பண்ணிட்டு சொல்லிட்டீங்க. அந்த படம் எப்ப ரிலீஸ்? ரிலீஸ் எல்லாம் சென்சார்லாம் போன பிறகுதான் சார். ஆமா சார். விரைவில் ஆடியோ லான்ச் வருமா? அது அப்புறம் சொல்றேன் சார், எப்படின்னு சொல்றேன் சார். அப்டேட் வரலாம். சொல்றேன் சார் நான். சரிங்க சார். இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்க குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு என்ன சொல்ல வர்றீங்க? இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு குட்டிமா தமிழ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். நான் என்ன சொல்றேன்னா, சிறு படமாகட்டும் பெரிய படமாகட்டும் தயவு செய்து தியேட்டர்ல போய் பாருங்க. இந்த பென்ட்ரைவ்ல பாக்குறது, நெட்ல பாக்குறதெல்லாம் பாத்தீங்கன்னா படம் போட்டு எடுத்த முதலாளிங்க வயிற்ற ஈரத்துணி கட்டிட்டாயா உட்காரணும். அதனால தியேட்டர்ல போய் பாருங்க. எல்லாரும் நடிகர் தான். அஜித் நடிச்சாலும் நடிகர் தான், விஜய் நடிச்சாலும் படம் தான், சாதாரண ஒரு நடிகர் நடிச்சாலும் படம் தான். அந்த மாதிரி டேஸ்ட்ல பாருங்க. அப்பதான் படம் எடுக்கிறவங்களுக்கும் 4 காசு வரும். அடுத்தடுத்து படம் தயாரிக்கக்கூடிய ஒரு ஐடியாவும் உங்களுக்கு தோன்றும். நன்றி 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 ஐயா. நன்றி சார்.